மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாய் அமைய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு காலை தினத்துல நம்ம படிக்க இருக்கிற வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற உத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இப்ப நம்ம எல்லாருக்குள்ளயும் பயப்படுவதற்கு ஏதுவான ஒரு ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்ப புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, மாம்சமாய் பிறந்த இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் என்ன பண்றாரு, நமக்கு திருவலம் பற்றினு தந்தருளுகிறார். எதற்காக என்றால் அவர்தான் அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர். எதற்காக அவர் தந்தருளப்படுகிறார் என்றால், நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலத்தின் மேல பலனடைந்து ஒரு உன்னத அனுபவங்களை அவருடைய சாயலை தரித்துக் கொள்வதற்காக, அதோட மாத்திரமல்ல அவர் எப்படி வாழ்ந்தாரோ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு நம்ம எல்லா விதத்திலும் கவனமாய் செயல்படுவதற்காக ஆண்டவர் நமக்கு புத்திர சுவிகார ஆவியை தந்திருக்கிறார். அப்போ அவரோட கூட நம்ம இணைந்து செயல்படும் பொழுது, ஆவியானவரோட இணைந்து செயல்படுகிற அனுபவம் கொண்டவர்களாய் நம்ம காணப்படும் போது, ஆண்டவர் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களினால் உன்னதத்துக்குரிய வழிகளினால் நம்மளை நடத்த வல்லவரா இருக்கிறார். அப்ப வானத்துக்குரிய மேனிகள் வேற, பூமிக்குரிய வேணிகள் வேற என்று வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அப்ப புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்பது வானத்துக்குரிய மேனிகளை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. வானத்துக்குரிய மேனிகள் என்பது வேற அல்ல, ஆவி ஆத்மா சரீரம் என்று நமக்குள்ள இருக்கிறது போல அந்த உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதுப்பித்து ஆண்டவரோடு இணைக்கும்படியாக, அந்த ஆண்டவர் எப்படி மறுரூபப்பட்டு ஆண்டவர் எப்படி பரலோகத்துக்கு உயிரோடு ஏறி சென்றிருக்கிறார், அதே போல அந்த உள்ளான மனிதன் மறுரூபப்பட்டு ஆண்டவரோ எப்பொழுதும் தரிசிப்பதற்காக, ஆண்டவரோடு எப்பொழுதும் இருப்பதற்காக அந்த ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்தருளுகிறார். அந்த ஆவி எதற்கு நமக்கு மிகவும் உதவியா இருக்கிறது என்றால், பயப்படுத்தி நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக அடிமைப்பட்டு போவதற்காக அல்ல, எல்லாருக்கும் முன்பாக அப்பா பிதாவே என்று சொல்லி உரிமையோடு அவரோட கிட்டி நெருங்குவதற்காக, உரிமையோடு கிட்டி சேருவதற்காக இப்படிப்பட்ட ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்தருளுகிறார். இந்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது புத்திர சுவிகாரத்தினால் நம்மை நிரப்பி நம்மளையும் மறுரூபப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம மறுரூபப்படுவதற்கு ஒப்பு கொடுப்போம். பயப்படுகிற ஆவி ஆண்டவர் நம்மளை விட்டு எடுத்து போட்டு அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிடப்படுகிற அந்த உன்னத ஆவியை தந்து அவரை போல சாயல கொண்டவர்களை நம்மை மாற்றுவார் என்பதுல ஒரு சந்தேகமே வேண்டாம். ஆண்டவர் நிச்சயமா அப்படி நடத்த வல்லவரா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, பயப்படுகிற ஆவியை நீங்க கொடாம அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்திருக்கீங்க சுவாமி. அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதை நாங்கள் அனுதினமும் புதுப்பித்து கொண்டு ஆவிக்குள்ள உள்ளான மனிதனுக்குள்ள வளர்ந்து, அப்பா நாங்கள் உண்மை தரிசிக்கும் காலம் வரைக்கும் அந்த மறுரூபப்படுகிற அனுபவத்துக்குள்ள நீங்க வச்சிருக்கிற அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்களை எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை கழுவுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுங்க, எங்களை அப்பா உரிமையுள்ளவர்களாய் மாற்றுங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் அப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் உரிமையோடு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரின் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு பதிலை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you.